அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல Mitsubishi HMI ப்ரோக்ராமிங்ல எப்படி பாப்அப் ஸ்கிரீனை வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். பாப்அப் ஸ்கிரீன் என்னன்னா ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி. நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம், மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், பார்த்துருக்கீங்களா? நீங்க வந்துட்டு இப்போ கால் பண்ணிட்டு கட் பண்றீங்க. கால் பண்ணிட்டு கட் பண்றப்ப அது வந்து பேலன்ஸ் காமிக்கும், பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு காமிக்கும். நம்ம க்ளோஸ் பண்ண க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பாப்அப் ஸ்கிரீன்ன்றது ஒரு மெஷின் இருக்கும். அந்த மெஷின்ல திடீர்னு ஏதாச்சும் நடக்குது. இப்போ எமர்ஜென்சி ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணுறோம், இல்லை ப்ரெஷர் லெவல் லோ ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு வந்து ஒரு பாப்அப் வரும். ஓகேங்களா? ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி போகாமல் ஒரு ஸ்க்ரீன் சுவிட்ச் அலாரம் மாதிரி சுவிட்ச் ஆகாமல் ஜஸ்ட் நம்ம இருக்கிற பேஜ்லேயே நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும் இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பம்ப் டெஸ்ட் ஃபெயில்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பாருங்க, இதுல வாட்டர் லெவல் அலாரம், செக் ஹை சென்சார், செக் லோ சென்சார், இந்த மாதிரி நம்ம அந்த பாப்அப் ஸ்கிரீன்லயே அலாரம்னு ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ண அலாரம் போற மாதிரியும் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. முதல்ல நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். Works2லையும் அப்புறம் Designer3லையும் ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு Q சீரிஸ் யூஸ் பண்ணதால மெல்ஸா QS இந்த இதில் விட்டுட்டேன், கண்ட்ரோல் டைப்பு. ஸோ கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். சேம் அதே மாதிரி Works2ல போயிட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. CPU நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, இப்போ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் டிசைன் பண்ணணும். இப்போ இந்த ஸ்க்ரீன் டிசைனில் நான் வந்து ஒரு 2 ஸ்க்ரீன் எடுத்துக்க போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்க்ரீன், மேனுவல் ஸ்க்ரீன் சொல்லிட்டு சும்மா ஒரு நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக எக்ஸாம்பிளுக்காக 2 ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டியில் ஸ்க்ரீன் ப்ராஜெக்ட்ல ஸ்க்ரீன் இங்கே இருக்கு. ஸ்க்ரீனில் போயிட்டு பேஸ் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நியூவில் போயிட்டு செகண்ட் ஸ்க்ரீன், இது வந்து மேனுவல். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ ஸ்க்ரீனு, இதை நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோ ஸ்க்ரீன். 2 ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனோட இமேஜ் வந்து நீங்கள் மாற்றணும், பேக்ரவுண்ட் இமேஜ் மாற்றணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு கலர் இதில் இண்டிவிஜுவலி செட் த டிசைன் அப்படின்னு போட்டிருக்கோம். அது பேக்ரவுண்ட் கலரு கொடுத்தீங்கன்னா மாறிக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். பேட்டர்னும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாறிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அடுத்தது விண்டோ ஸ்க்ரீன். இந்த விண்டோ ஸ்க்ரீன் தான் நம்ம இந்த பாப்அப் ஸ்க்ரீனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த விண்டோ ஸ்க்ரீனை கிரியேட் பண்ணி தான் நம்ம பாப்அப் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். சரி, முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்க்ரீன் எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம எப்பெல்லாம் எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் இந்த பாப்அப் விண்டோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட்ல இண்டிகேட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இங்கே இருக்கு. சரி, ரைட்டு. இப்போ அடுத்து ஒன்று இருக்கு. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் லெவல் லோ, ஏர் ப்ரெஷர் லெவல் லோ. ஸோ ஏர் லோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து 2வது. ஸோ இதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து பிங்க்ல. பேட்டர்ன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் என்னன்னு ஏர் லெவல் லோ அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ப்ரெஷர் லெவல் லோ, ஏர் ப்ரெஷர் லெவல் லோ. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த ஸ்க்ரீன்ல வந்து நான் எமர்ஜென்சி ஸ்டாப் ரெஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸ்டாப் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 2 பாப்அப் ஸ்க்ரீன், இதுதான் வந்து பாப்அப் ஸ்க்ரீன். 2துலையுமே வந்துட்டு எனக்கு எப்போ எமர்ஜென்சி ஆக்டிவேட் ஆகுதோ இது டிஸ்பிளே ஆகும், எப்போ ப்ரெஷர் லெவல் லோ ஆகுதோ இப்படி இது வந்து டிஸ்பிளே ஆகணும். அது எந்த ஸ்க்ரீன்ல இருந்தாலும் நம்மளுக்கு ஆகும், ஆட்டோ இல்லை மேனுவல். சரி, இப்போ ஆட்டோ மேனுவல் வந்து ஸ்விட்ச் பண்றதுக்காக ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஸ்விட்ச்ல கோ டு ஸ்க்ரீன் ஸ்விட்ச். இதில் போயிட்டு நம்ம ஆட்டோல இருந்து மேனுவலுக்கு போகலாம், மேனுவல் இருந்து ஆட்டோ வரலாம். ஸோ ஆட்டோல இருந்து நான் வந்து மேனுவல் ஸ்க்ரீன் தான் ஸ்விட்ச் பண்ண முடியும், அதனால மேனுவல் கொடுத்துக்கிறேன். இதோட டெக்ஸ்ட்ல போயிட்டு இங்க மேனுவல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் தெரியறதுக்காக. சரி, இது வந்து மேனுவல் ஸ்க்ரீன் போகிறதுக்காக இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆட்டோ ஸ்க்ரீன். மேனுவல்ல இருந்து ஆட்டோ ஸ்க்ரீனுக்கு போகலாம். ஸோ ஸ்க்ரீன் நம்பரை மாற்றிட்டு இங்கே நேம் வந்து மாற்றிக்கணும், ஆட்டோ.
ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி ஆட்டோ ஸ்க்ரீன் மேனுவல் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும், நம்ம என்ன ஸ்க்ரீன்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நான் வந்து இங்க ஆட்டோ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆட்டோ பேஜ், இங்க மேனுவல் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இண்டிகேஷனுக்காக கொடுத்துக்கிறேன். சரி, நம்ம வந்து இப்போ இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎல்சியில் ப்ரோக்ராம் பண்ணணும். எனக்கு எமர்ஜென்சி ஸ்டாப் ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு இங்கே எமர்ஜென்சி ஸ்டாப்போட ஒரு பாப்அப் விண்டோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டோம். நான் வந்து X0 X1 ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறேன். X0ன்றது எதுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப்போட அலாரம்காக, X1ன்றது ஏர் ப்ரெஷர் லோ லெவல், அந்த ஏர் ப்ரெஷரோட லோ லெவல் அது இருக்கு இல்லையா, அதோட அலாரம்காக ரெண்டு இன்புட் எடுத்துக்கிறேன். ஸோ LD X0 இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப், இது வந்து E ஸ்டாப். அப்புறம் அவுட் M0 இது பார்த்தீங்கன்னா E ஸ்டாப் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MB மெமரி கோடு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு அடுத்தது LD X1 இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் லோ, ஏர் லெவல் லோ. ஓகே, அடுத்தது அவுட் M1 இது பார்த்தீங்கன்னா சேம் ஏர் ப்ரெஷர் லோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா X0 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா M0 ஆன் ஆகுது. ஆனால் எனக்கு எப்படி நான் HMIல சொல்றது இங்கே வந்து M0 ஆன் ஆயிடுச்சு, இது M0 நான் எப்படி அங்கே கன்வே பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைரெக்டாக பண்ண முடியாது இந்த பாப்அப் விண்டோக்காக. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல GD டிசைனில் போயிட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் போயிடுங்களா, ஆப்ஜெக்ட் ஃபிகர் காமன் இருக்கும். ஸோ இந்த காமன்ல GOT என்விரான்மெண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், இதில் ஸ்க்ரீன் ஸ்விட்சிங் விண்டோஸ்னு இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ் எடுத்துட்டு நம்ம யூசர் டிஃபைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே D0 கொடுத்துக்கிறேன், இங்கே D10ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், இங்கே வந்து D10ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த D10 இந்த ஸ்க்ரீன் ஓவர்லாப் விண்டோ பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்க்ரீன், அதை விட்டுட்டு பேஸ் ஸ்க்ரீன்னா ஆட்டோ மேனுவல் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஓவர்லாப் விண்டோன்னு இருக்குது. இந்த ஓவர்லாப் விண்டோவில் இந்த நம்ம பாப்அப் ஸ்க்ரீனுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த D10ஓட அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த D10 யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பாப்அப் ஸ்க்ரீனை வந்து டிஸ்பிளே பண்ணணும் PLCயில். சரி, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ D10ல 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாப்அப் வந்து டிஸ்பிளே ஆகும். D10ல 2 இருந்துச்சுன்னா இந்த பாப்அப் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு எப்போ வந்துட்டு M0 ஆன் ஆகுதோ, ஸோ M0 ஆன் ஆகுறப்ப நான் வந்துட்டு மூவ் பண்ண போறேன். என்னன்னு K1 அப்படின்னு சொல்லிட்டு D10க்கு ஒரு வேல்யூவை நான் மூவ் பண்றேன், மூவ் டு HMI. ஓகே, எனக்கு எப்பெல்லாம் M0 ஆன் ஆகுதோ அப்போ 1ன்ற வேல்யூ HMIக்கு மூவ் ஆகும். ஸோ 1ன்ற வேல்யூ மூவ் ஆகுறப்ப HMI என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த பாப்அப் விண்டோவை டிஸ்பிளே ஆகும். என்ன பாப்அப் விண்டோ? எமர்ஜென்சி ஸ்டாப். அடுத்தது LD M1 இது வந்து ஏர் ப்ரெஷர் லெவல்ல மூவ் K to D10. ஓகே, எனக்கு எப்பெல்லாம் ஏர் ப்ரெஷர் லோவா இருக்கும் அப்போ வந்து 2ன்ற வேல்யூ D10க்கு மூவ் ஆகும். அப்போ எனக்கு இந்த ஏர் ப்ரெஷர் லெவல் லோன்ற ஒரு பாப்அப் வந்து டிஸ்பிளே ஆகும் என்னுடைய HMI டிஸ்பிளேல. சரி, இப்போ நம்ம கம்பைல் பண்ணிட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ HMIல வந்துட்டு நம்மளுடைய சிமுலேஷன் செட்டிங்ஸ்ல போயிட்டு சிமுலேட்டர் 2 வந்து சூஸ் பண்ணிக்கணும், GX சிமுலேட்டர். ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. நான் மேனுவல் ஸ்கிரீன் ஆட்டோ ஸ்கிரீன் சொல்லிட்டு என்னால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுது. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு E ஸ்டாப் ஆக்டிவேட் பண்றேன். இங்க பாருங்க E ஸ்டாப் ஆக்டிவேட்டட் வந்துச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகாது, ஏன்னா எனக்கு இங்க E ஸ்டாப் ஆக்டிவேட்டட்லயே இருக்கு. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எனக்கு எப்பெல்லாம் E ஸ்டாப் ஆக்டிவேட் இருக்கோ அப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த 1ன்ற வேல்யூ D10க்கு மூவ் ஆகும். ஸோ இந்த D10ன்றது நம்ம HMI கூட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இந்த D10 1ன்ற வேல்யூ வந்து E ஸ்டாப் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போ இதுவும் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்க பாருங்க 2 டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, ஏர் ப்ரெஷர் லெவல்லோ பிளஸ்
ஈஸ்டா பேக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் இந்த ஏர் ப்ரெஷர் லெவலோ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும். இது வந்து நம்ம எந்த ஸ்க்ரீன்ல இருந்தாலுமே நமக்கு வந்து இது வந்து வரும். நான் இப்போ மேனுவல் பேஜ்ல இருக்கேன். மேனுவல் பேஜ்ல இப்போ ஏர் ப்ரெஷர் லோன் வந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இங்க பாருங்க, இப்போ D10ல 2ன்ற வேல்யூ மூவ் பண்ணிருக்கேன். ஸோ 2னா ஏர் ப்ரெஷர் லெவலோட பாப்அப் ஸ்க்ரீன். ஸோ அதுதான் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். இப்படிதான் வந்துட்டு நம்ம இந்த பாப்அப் ஸ்க்ரீன்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணணும் GT டிசைனரை யூஸ் பண்ணி. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவில் நிறைய கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.